வணக்கம். நான் எனக்கு சொல்ல போறேன் இல்லை, ஸ்ட்ரீட்டா போமன் இந்தியன் படத்தை பற்றி தான் கதைக்கு வருவோம். அந்த படத்தின் பேருக்கு உங்க அழகான தமிழோட சொல்லி விடுங்களேன். சல்லியர்கள். சல்லியர்கள். சல்லியர்கள்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? சல்லியர்கள்னா மருத்துவர்கள். அதாவது ராஜராஜ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலகட்டங்களில் அப்போ வந்து நடக்கிற சண்டைகள், யுத்தங்கள் நடக்கும் பொழுது அடிபடக்கூடிய அந்த போராளிகளை, அந்த வீரர்களை அந்த அறுவை சிகிச்சை முறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை முறைகளை கத்தி எடுத்து கட் பண்ணி அதை தையல் போட்டு எல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த சிகிச்சை முறையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து அவர்களுக்கான பெயர், அந்த மருத்துவர்களுக்கான பெயர் சல்லியர்கள். இது வந்து பல கல்வெட்டுகளில், சோழர்கள் கால கல்வெட்டுகளில் நிறையா கல்வெட்டுகள் இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள். ஸோ இந்த படமே முழுக்க முழுக்க எங்கள் ஈழத்தில் நடந்த பிரச்சனை இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் காட்டுறீங்க. 95 காலகட்டங்கள், 1995 காலகட்டங்களில் நடந்த நிலையில் ஐயா தூயவன் எழுதின புத்தகத்தை தழுவி தான் நம்ம வந்து இயக்குனர் கிட்டு வந்து இதை எடுத்தது. ரைட். ஸோ அந்த அந்த மருத்துவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கிற அந்த அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அதுதான் அந்த ஐயா மருத்துவர் எழுதின புத்தகத்தில் நிறைய உண்மை சம்பவங்கள் நிறையா இருந்தது. ஸோ அதில் நம்ம நிறைய துட்டு செய்திகளாக இருக்கிறத விட அதுக்குள்ளே ஒரு கதை பண்ணும் பொழுது ஒரு ஆண் மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், இதை தாண்டி ஒரு சில மருத்துவர்கள், இவங்க எப்படி இந்த என்ன சொல்கிறது, இந்த மாவீரர்களுக்காக இவர்களை காப்பாற்றுவதற்கு அவங்க பட்ட சிரமங்கள் என்ன, அவர்கள் எவ்வளோ இதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ சிம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ லண்டனில் வந்து நான் மருத்துவம் படிச்சுட்டு நான் என்ன நினைப்பேன், லண்டனில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், கனடாவில் படித்தா அங்கே ஆயிடணும், வெளிநாட்டில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பேன். ஆனால் இங்கே வந்து உங்களை மாதிரி பசங்க வந்து படிச்சுட்டு அவங்க வந்து டாக்டரேட் வாங்கிட்டு மறுபடி கிளம்பி போய் அந்த மண்ணுக்காக காப்பாற்றுறதுக்கு சண்டை போடுற அந்த வீரர்களை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தியாகம். அது உண்மைதான். ஸோ அதனால் அவங்களுடைய தியாகத்தை இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும், குறிப்பாக உங்களை மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்தது. நல்ல நோக்கத்தில் எடுத்துக்கிறீங்க. என்ன மாதிரி அடுத்த தலைமுறை, எனக்கு என்னை விட 10 வயசு 15 வயசு குறைஞ்ச ஆட்கள் இந்த படத்தை என்னத்துக்கு வேண்டி இதை வந்து பார்க்கணும்னு தான் அவைக்கு ஒரு சொல்லி விடுங்க. இல்லை இது வந்து எப்படின்னா, நம்ம டெய்லி 100 படம் பார்க்குறோம், 2-3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இப்போ என் பையன் வந்து என் பையனுக்கு ஒரு 23-24 வயசு, அவன் என்கிட்ட இதை கேட்டான், ஏதோ ஜாலியாக ஒரு காமெடியாக ஏதோ ஒரு ஃபன்னாக ஒரு படம் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே, இவ்வளோ செலவு பண்ணி இதுக்கு இவ்வளோ சீரியஸான படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஸோ அவனுக்கிட்ட நான் சொன்னது தான் உங்கள்கிட்டே சொல்கிறேன். இந்த படம் வந்து இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இன்றைக்கி நீங்கள் படிக்கிற படிப்பு, வாழ்கிற வாழ்க்கை, இன்றைக்கி நீங்கள் ஒரு பலதரப்பட்ட ஒரு வெளிநாடுகளில் வேறு மொழிகள் பேசி இன்றைக்கி ஒரு வாழ்க்கை KFC அது இதுன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம மண்ணுக்காக போராடி உயிரை விட்ட மாவீரர்கள், இது எல்லாத்தையும் ஒரு மையப்புள்ளியில் வச்சு இந்த உலகத்தினுடைய ஒரே தலைமையாக இருக்கக்கூடிய தலைவர், இவர்களை நாம் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. வள்ளுவன் சொன்ன ஒரு குறள் தான், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நன்றியோடு இருக்கணுங்கிறது தான். ஆனால் இதை வந்து நான் சொல்கிறத விட இந்த படத்தை என்ன தான் சொல்கிறானேன்னு ஒரு வாட்டியாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஃபீல் சம்திங். அந்த ஃபீலிங்கை நான் எப்படியும் பார்ப்பேன், இதுக்கு அப்புறம் அதை பார்த்தே ஆகணும். கடைசி கேள்வி, இப்போ வெளிநாட்டில் நாங்கள் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினும், ஆமாம் சரியா, ஆமாம், அப்படியான ஆட்களை இந்த படத்தை கொண்டு வந்து பார்க்குறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு? இல்லை இதில் அவங்க பார்க்குறதுல என்ன அட்வைஸ்னா, வி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ். நான் என்னுடைய உரிமைகளுக்காக நாங்கள் சண்டை போடுறோம். இப்போ இது மாதிரி உலகம் முழுக்க எவ்வளோ நிகழ்வுகள் இருக்குது. இந்த கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இது மாதிரியான போராட்டங்கள், புரட்சிகள் எல்லாமே உருவாயிருக்கும். ஆனால் எல்லா புரட்சியாளர்களுமே ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரத்தில் வந்து அதிபராகவோ பிரதமராகவோ இல்லை அந்த மன்னர் இதாகவோ ஆட்சியாளராகவோ மாறியிருப்பாங்க. ஆனால் உலகத்திலேயே ஒரு ஆயுதமேந்தி தன் மக்களுக்காக, மொழிக்காக, நிலத்திற்காக, கல்விக்காக போராடி இறுதி வரை ஆயுதத்தோடவே இருந்து எந்த பதவியுமே நாடாத ஒரு தலைவர் உலகத்தில் இருக்காரு. எங்கே இருக்காருன்னா இவர் மட்டும்தாங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்ல. அந்த சொல்லித்தர ஆன்சரை இதனாலேயே உங்களுக்கு நான் தமிழ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இவைய கூட்டின்னு வந்து இந்த படத்தை பாருங்க. மிக்க நன்றி. அஜோஹரா.